பேசப்படுற வார்த்தைகளை விட பேசப்படாத மௌனங்களுக்குள்ளதான் ரொம்ப கனமான உண்மைகள் ஒளிஞ்சிருக்கு. இன்னைக்கு அந்த அமைதிக்குள்ள இருக்கிற சக்தி வாய்ந்த ஆனா சில சமயம் ரொம்ப வலிக்கிற உலகத்தை தான் நாம சேர்ந்து பார்க்க போறோம். வாங்க இந்த ஒரு வரியில இருந்து ஆரம்பிக்கலாம். இது ரொம்ப எளிமையான வரி மாதிரி தெரிஞ்சாலும் இதுக்குள்ள ஒரு பெரிய அர்த்தம் இருக்கு. மௌனம்னா அது வெறுமை கிடையாது, அது ஒரு பெரிய பாரத்தோட அறிகுறிங்கிறத இது நமக்கு உணர்த்துது. இந்த முழு விளக்கத்துக்கும் இதுதான் நம்மளோட வழிகாட்டியா இருக்க போகுது. சரி, இத உண்மையிலேயே புரிஞ்சுக்கிறதுக்கு நாம முதல்ல மௌனம்னா என்னன்னு பார்க்கணும். அதாவது நாம என்ன பார்க்கறோம்னு நினைக்கிறோம், ஆனா உண்மையில அங்க என்ன இருக்கு அப்படிங்கிறது தான் இப்ப நாம பார்க்க போறோம். உங்களை நீங்களே ஒரு நிமிஷம் கேட்டு பாருங்க. உங்க முன்னாடி ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காங்க, ஆனா ஒண்ணுமே பேசாம அமைதியா இருக்காங்க. அப்போ உங்க மனசுல வர்ற முதல் எண்ணம் என்னவா இருக்கும்? அவங்க நம்மளை எதிர்க்கிறாங்களா, இல்ல ரொம்ப கூச்சப்படுறாங்களா, இல்ல அவங்க மனசுக்குள்ள சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லையா? ஒருவேளை வெறுமையா இருக்குமோ? நம்ம மனசு இயல்பாவே ஒரு பதிலை தேடி இந்த மாதிரி இடங்களுக்கு தான் போகும் இல்லையா? அந்த மௌனத்தை நாம எப்படியாவது சரி பண்ணிடணும்னு நினைப்போம். ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, நாம அதை ஒரு பிரச்சனையா பார்க்காம அதுவே ஒரு தகவல் தொடர்புன்னு பார்த்தா என்ன ஆகும்? அதாவது மௌனம்ங்கிறது பேச்சு இல்லாத நிலை இல்ல, அது வார்த்தைகளால சொல்ல முடியாத விஷயங்களை உள்ளுக்குள்ள வச்சிருக்கிற ஒரு கொள்கலன் மாதிரி. அப்போ அந்த கொள்கலனுக்குள்ள என்னதான் இருக்கும்? இதுதான் நம்மள நாம ஆரம்பிச்ச அந்த மையப்புள்ளிக்கே கூட்டிட்டு வருது, அந்த ஆழ்ந்த வலி. அவங்களோட மௌனத்தை இப்படி கற்பனை பண்ணி பாருங்களேன். ஒரு அமைதியான கடல் மாதிரி. மேல பார்க்கும்போது தண்ணி ரொம்ப அமைதியா சலனமே இல்லாம இருக்கும். ஆனா அதுக்கு கீழே ஆழத்துல சொல்ல முடியாத அளவுக்கு அழுத்தமும் சொல்லப்படாத கதைகளோட பாரமும் பெரிய புயலாவே சுத்திக்கிட்டு இருக்கும். இந்த ஆழ்ந்த அப்படிங்கிற ஒரு வார்த்தையில தான் நாம அவங்கள புரிஞ்சுக்கிறதுக்கான திறவுகோலே இருக்கு. அது ஏன் ஆழமா இருக்குன்னா, சில சமயம் அது வார்த்தைகள் உருவாகிறதுக்கு முன்னாடியே ஏற்பட்ட வலியா இருக்கலாம். உதாரணத்துக்கு குழந்தை பருவத்துல நடந்த புறக்கணிப்பு மாதிரி, இல்லைன்னா வெளியே சொல்லவே முடியாத அளவுக்கு அவமானத்துல மூடப்பட்டு இருக்கலாம் இல்லையா? அவங்க பட்ட கஷ்டத்தை மத்தவங்க யாருமே புரிஞ்சுக்காம அங்கீகரிக்காம இருந்திருக்கலாம். அந்த வலிக்கு இன்னும் வார்த்தைகளே உருவாகி இருக்காது. அதனால இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம பார்வைய மாத்துறது தான். அமைதியா இருக்கிற ஒருத்தர் காலியா இல்ல, அவங்க மனசுக்குள்ள வழிஞ்சு ஓடுற அளவுக்கு உணர்வுகள் நிறைஞ்சிருக்குதுங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். இந்த பார்வை மாற்றம் வந்துட்டா போதும், நம்மளோட பங்கும் மொத்தமா மாறிடும். நாம ஒருத்தரோட பிரச்சனைய சரி பண்றவங்களா இருக்க வேண்டியதில்ல, வெறும் சாட்சியா மட்டும் இருந்தா போதும். இதுக்கு வார்த்தைகளுக்கு அந்த பக்கம் என்ன இருக்குன்னு கேட்க கத்துக்கணும். அவங்களோட உடல் மொழி, அவங்க வெளிப்படுத்துற அந்த உணர்வு, அவங்க கண்கள்ல தெரியிற கதைய நாம கவனிக்கணும். நம்பிக்கையை உருவாக்குறதுங்கிறது அவங்க கிட்ட இருந்து தகவல்களை நோண்டி எடுக்கிறது இல்ல. அதுக்கு பதிலா நாம அவங்க பக்கத்துல இருந்து ஒரு பாதுகாப்பான உணர்வை கொடுக்கணும். முன்னேற்றம் வரணும்னு அவசரப்படாம பொறுமையா இருக்கணும். அப்புறம் அவங்க வலிய சரி செய்யணும்னு நினைக்காம அதுக்கு ஒரு சாட்சியா மட்டும் இருக்கணும். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, என் நண்பன் ஒருவன் மாசக்கணக்கா என் முன்னாடி வந்து அமைதியாவே உட்கார்ந்துருப்பான். நாங்க பெருசா எதுவும் பேசிக்க மாட்டோம். திருப்பு முனை வார்த்தைகளால வரல. ஒரு நாள் திடீர்னு அவன் என் கண்களை நேரா பார்த்து ஒரு சொட்டு கண்ணீர் விட்டான். அந்த ஒரு நொடியில அவன் முதன்முறையா முழுமையா பார்க்கப்பட்டதா உணர்ந்தான். அதுதான் அவனோட குணமடைதலுக்கு ஆரம்பமா இருந்துச்சு. இந்த மேற்கோள் நம்ம வேலையை எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க. மௌனத்தை கவனிச்சு அதுக்குள்ள இருக்கிற பாரத்தை புரிஞ்சுக்கிற திறன் தான் நம்ம கிட்ட இருக்கிற மிக முக்கியமான கருவி. சரி, இந்த சொல்லப்படாதத நாம எப்படி கேட்க ஆரம்பிக்கிறது? இதுக்காக உங்க பயிற்சிக்கு நீங்க எடுத்துட்டு போகக்கூடிய நடைமுறை சிந்தனைகளை நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த நிமிஷம் நான் உங்களை என்ன
என்ன கேட்டுக்கிறேன்னா, இந்த கேள்விகளோட கொஞ்சம் உட்கார்ந்து பாருங்க. பதில்களை தேட வேண்டாம், சும்மா கவனிங்க. உங்க உறவோ நட்போ அவங்க மௌனத்துக்கு உங்க உள் மனசு எப்படி பதில் சொல்லுதுன்னு மட்டும் கவனிங்க. கடைசியா சொல்லப்போனா இது மற்றவங்களோட அமைதியான உள் உலகத்தை சந்திக்க கூடிய ஒரு பாதுகாப்பான இருப்பை நாம வழங்குறது தான். அதனால இந்த கேள்வியோட நான் உங்களை விட்டுட்டு போறேன். உங்க அடுத்த சந்திப்புல அந்த முதல் மௌனம் வரும்போது அதை நிரப்ப முயற்சி பண்றதுக்கு பதிலா அதை இன்னும் ஆழமா கவனிக்க முயற்சி செஞ்சா என்ன ஆகும்? மீண்டும் மற்றும் ஒரு இனிய சிந்தனையில் உங்களை சந்திக்கிறேன். ஆனந்தமாக இருங்கள்.